அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணல, நம்மளுடைய நிதியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க, நம்மளுடைய வருமானங்கள் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க வரின்னு. அதானி அம்பானிக்காக ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி இல்லை, மக்களுக்கான ஆட்சி. நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்தீங்களே, யார் வீட்டு காசு? தான் இருக்கிற கட்சியை விட்டு பிஜேபியில போய் சேர்ந்தாங்கன்னா பெரிய வாஷிங் மெஷின் வச்சிருக்காங்கல்ல, அந்த வாஷிங் மெஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து சுத்தமா துவை விட்டுருவாங்க. விடலையே இருக்காங்க பாருங்க. அதனால இந்த ஆட்சி அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான ஆட்சி, சாதாரண சாமானிய மக்களுக்கான ஆட்சி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு 3 விழா நடத்துவோம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணல, நம்மளுடைய நிதியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க, நம்மளுடைய வருமானத்தை எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க வரின்னு. 1 ரூபாய் கொடுத்தா 25 காசு கொடுக்குறாங்க திருப்பி. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. ஆனா இத்தனை நெருக்கடியிலும் உங்களுக்கு பஸ்ல கட்டணம் இல்லாத விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மகளிருக்காக தரப்படக்கூடிய அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று எதையும் நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த தளபதி அவர்களுடைய ஆட்சி. செய்ய போறேன்னு கேட்டா தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னா பதில் இல்லை. என்ன செய்யுது? நாங்க அதானி அம்பானிக்காக ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி இல்லை, மக்களுக்கான ஆட்சி, சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி. விரைவிலே இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நீட்சி ஒன்றியத்திலும் உருவாகும். இந்த நாடு மறுபடியும் மீட்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கப்படும். இதுக்கு மேல பிஜேபி இந்தியாவிலே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். நாடும் நமதே, நமதே என்ற அந்த நிலையை உருவாக்க இங்கே இந்த தொகுதியிலே கோவையிலே நம்முடைய வேட்பாளர், உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வேட்பாளர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர், உண்மையை பேசக்கூடிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேன். மரபாளிகள், உங்கள் சின்னம் தலைவர் தலைவரின் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம். நன்றி, வணக்கம். ஏதோ திமுக கோயிலுக்கெல்லாம் எதிரானவங்க, கோயில் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்சு இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதுல பெரும்பான்மையான பெண்கள் யாரு? இந்து பெண்கள் தான் இல்லையா? ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய அந்த திட்டத்துல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பயன்பெறக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து பிள்ளைகள் தான். அதே போல நம்ம வீட்டு பெண்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டம் மாதம் 1000 ரூபாய் கல்லூரியில போய் காலேஜ்ல போய் படிக்கிற பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை முதலமைச்சர், திமுக, நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் பாஜகவை, மோடிய விமர்சனம் செய்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். ஒத்துக்கிறேன், போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். பிஜேபி பாவம்,
நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பிரதமரையோ பிஜேபியையோ விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரா எடப்பாடி? இல்ல. அவருக்கு என்னமோ இந்த அசம்பிளி தேர்தல் 26 வந்துருச்சுட்டு முதலமைச்சரை பத்தி தான் பேசிட்டு இருக்காரே தவிர, திமுக ஆட்சியை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரே தவிர, மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா திருப்பி போய் கை கட்டிட்டு விட்டுருவோம்ல அவர் முன்னாடி. கோயம்புத்தூர்ல எல்லா வசதிகளும் உருவாக்கப்பட வேண்டும், கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதனால இந்த பகுதி முன்னேற வேண்டும் என்றால், இப்ப கூட அண்ணாமலை சொல்லிட்டாரு, ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்றதுக்கு நம்ம அக்கறை காட்டலன்னு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும், நாங்க இடத்த வாங்கி கொடுத்துருவோம் கவர்மெண்ட்டுக்கு. ஏர்போர்ட் விரிவானா மக்களுக்கு பயன்பட்டா மகிழ்ச்சி, இடத்த வாங்கி கொடுத்துருவோம். நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்குறீங்களே, யார் வீட்டு காசு? தமிழ் மக்களுடைய காசு. உங்க வரி பணத்துல வாங்கக்கூடிய இடத்தை நீங்க ஒரு அரசாங்கம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு நாங்க இலவசமா கொடுக்கிறோம். இலவசமா வாங்குற தமிழ்நாட்டு நிலத்தை நீங்க கொண்டு போய் கார்பரேட் கம்பெனியில கொடுக்கறதுக்கு நாங்க எதுக்கு உங்களுக்கு இடத்தை தமிழ்நாடு மக்களுடைய காசு செலவழித்து வாங்க வேண்டும்? இதை கேட்டால் பதில் இல்லை. அதே அரசாங்கம் தான் எதிர்கட்சிகள் மேல இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. ஆனா அதே அரசியல்வாதி தான் இருக்கிற கட்சியை விட்டு பிஜேபியில போய் சேர்ந்தாங்கன்னா, பெரிய வாஷிங் மெஷின் வச்சிருக்காங்கல்ல, அந்த வாஷிங் மெஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து சுத்தமா துவை விட்டுருவாங்க. வெள்ளேர்னு இருக்காங்க பாருங்க, அவ்வளவு சுத்தமா இருக்காங்க பாருங்க. 7 வருஷம் நடக்கும் கேஸ், 8 வருஷம் நடக்கிற கேஸ் எல்லாம் பிஜேபியில போய் சேர்ந்தா மாயமாக மறைந்து விடும். இவங்களுடைய ஊழல்ங்கிறது சட்டப்பூர்வமான ஊழல். தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை சட்டப்பூர்வமாக்கி இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, பிஜேபி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, 3/4 தேர்தல் பத்திரம் பிஜேபிக்கு தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க? ஒருத்தர் மேல விசாரணை, இடி ரெய்ட விட்டுருவாங்க. ரெய்டு விட்டு கொஞ்ச நாள்ல அவங்க வந்து தேர்தல் பத்திரம் வாங்கிடுவார் அந்த கம்பெனியோட முதலாளி. வாங்கின அப்புறம் ரெய்டு மூடிடுவாங்க, கேச மூடிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொருத்தர் கோட்டெக் மஹேந்திராங்கிற ஒரு பேங்க், அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு தகராறு. அந்த தகராறு கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலேயே திடீர்னு கோட்டெக் மஹேந்திரா 10 கோடிக்கு தேர்தல் பத்திரம் பிஜேபிக்காக வாங்குறாங்க. வாங்கி கொஞ்ச நாளிலேயே இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து இவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறம் மறுபடியும் 50 கோடி ரூபாய் பிஜேபிக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் தேர்தல் பத்திரம் சட்டப்பூர்வமான ஊழல். வந்து 2 பேர் ஓட்டு கேட்க வருவாங்க, அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய நேரம் இது, கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா இந்த பகுதியில சிறு குறு தொழில்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. அதனால இந்த ஆட்சி அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான ஆட்சி, சாதாரண சாமானிய மக்களுக்கான ஆட்சி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேஸ் சிலிண்டர் விலை மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது 410 ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னாரு. யாருக்கு மானியம் வந்தது யாருக்குமே தெரியாது. இப்ப விலை என்ன?
1000 ரூபாய்க்கு மேல 1100 1200 விட்டுட்டு இருக்காங்க. நம்முடைய ஒன்றிய கூட்டணி ஆட்சி அங்கே வரும் பொழுது, இந்திய கூட்டணி ஆட்சி டெல்லியிலே வரும். வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை என்ன? 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று கூட்டணியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டோல்கேட் எங்க போனாலும் 10 அடி கொண்டு வருவேன். டோல்கேட் இன்னும் 20 டோல்கேட் வரை கொண்டு வராங்க. தமிழ்நாடு 52 டோல்கேட்டுக்கு மேல இருக்கு. அதனால நம்ம ஆட்சி வந்தவுடன் இந்த டோல்கேட் எல்லாம் முதல்ல இழுத்து மூடி அதுக்கு ஒரு மூடு விழா நடத்துவோம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். நிச்சயமாக இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.